சின்ன மருமகளின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மிகவும் பரபரப்பாக நகரும் நிலையில் குடும்பத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய உண்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரத் தொடங்குகின்றன. சேதுவுக்கு சாமி வந்த பிறகு அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ராஜாங்கத்தின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சாமி இறங்கியதும் அனைவரும் என்ன நடந்தது என்று ஆவலுடன் கேட்க, ராஜாங்கம் மிகவும் சீரியஸாக சேதுசாமி வந்தபோது பல விஷயங்களை சொன்னார். ஆனால் இப்போது அவருக்கே அவர் என்ன சொன்னார் என்பது நினைவில் இல்லை என்று கூறுகிறார். அதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்கிறார்கள். சேதுவும் குழப்பத்துடன், நான் உண்மையிலேயே என்ன பேசினேன் என்று எனக்கே தெரியவில்லை. அந்த நேரத்தில் நான் என்ன சொன்னேன் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறார். இதை கேட்ட ராஜாங்கம் ஆழமாக யோசிக்கத் தொடங்குகிறார். சாமி கூறிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாக இருக்கக்கூடும் என்ற எண்ணம் அவரை விட்டு அகலவில்லை. குறிப்பாக தமிழ்செல்வி எந்த தவறும் செய்யவில்லை என்ற வார்த்தை அவருடைய மனதில் தொடர்ந்து ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. இதுவரை நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைத்துப் பார்த்தபோது அவர்கள் எடுத்த முடிவுகள் சரியானதா என்ற சந்தேகம் முதன்முறையாக ராஜாங்கத்தின் மனதில் உருவாகிறது. அந்த எண்ணம் அதிகரித்துக் கொண்டே போக ராஜாங்கம் மிகவும் வருத்தத்துடன் அனைவரிடமும் பேசுகிறார். இத்தனை நாட்களாக நாமெல்லாம் தமிழ்செல்விதான் இந்த வீட்டில் நடந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்று நம்பினோம். ஆனால் சாமி சொன்ன வார்த்தைகள் வேறொரு உண்மையை சுட்டிக்காட்டுகின்றன. ஒருவேளை அவள் உண்மையிலேயே நிரபராதி என்றால், நாம் அவளை குற்றவாளி என்று நினைத்து வீட்டை விட்டு வெளியேற்றியது மிகப்பெரிய தவறாகிவிடும் என்று மனம் உடைந்து கூறுகிறார். அந்த வார்த்தைகள் வீட்டிலிருந்த ஒவ்வொருவரையும் அமைதியாக்குகின்றன. சேதுவும் அதை கேட்டு மிகவும் அதிர்ச்சியடைகிறார். அப்பா, நீங்கள் இப்படிச் சொல்வது எனக்கு புரியவில்லை. இதுவரை நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழ்செல்வி காரணமில்லை என்றால் உண்மையான குற்றவாளி யார் என்று கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் யாரிடமும் இல்லை. அனைவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். அந்த வீட்டில் முதல் முறையாக தமிழ்செல்வி மீது இருந்த சந்தேகம் தளரத் தொடங்குகிறது. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ராஜாங்கத்தின் மனசாட்சி அவரை விடாமல் துன்பப்படுத்துகிறது. ஒரு பெண்ணை எந்த ஆதாரமும் இல்லாமல் குற்றவாளி என்று முடிவு செய்து அவளை அவமானப்படுத்தினோம். அவளுடைய மனவேதனையை ஒருபோதும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. நம்முடைய கோபமும் அவசரமும் சேர்ந்து ஒரு நிரபராதியின் வாழ்க்கையை சிதைத்திருக்கலாம். இதை நினைத்தாலே என் மனசு மிகவும் வலிக்கிறது. அவளை வீட்டை விட்டு அனுப்பிய அந்த நொடியிலிருந்து அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன் என்று கண்களில் கண்ணீருடன் பேசுகிறார். அந்த வார்த்தைகள் குடும்பத்தினரின் மனதையும் உருக்குகின்றன. தமிழ்செல்வி பல முறை தன்னை நிரபராதி என்று கூறியிருந்தாலும் யாரும் அவளது வார்த்தையை நம்பவில்லை என்பதை நினைத்துக் கொண்டே அனைவரும் அமைதியாக நிற்கிறார்கள். உண்மையை அறியாமல் எடுத்த முடிவு எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அந்த குடும்பம் இப்போதுதான் உணர ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு ராஜாங்கம் மிகவும் உறுதியான குரலில் பேசுகிறார். உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் அவரை கண்டுபிடிக்காமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். தமிழ்செல்வி மீது சுமத்தப்பட்ட பழியை முழுமையாக நீக்க வேண்டும். அவளுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை அகற்றுவது நம்முடைய கடமை. அவள் நிரபராதி என்பது நிரூபணமாகவும் நாளில் நம்முடைய தவறை ஒப்புக்கொண்டு அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை வரும். ஆனால் அதற்கும் முன்பாக இந்த சதியின் பின்னால் இருக்கும் உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று கூறுகிறார். அந்த வார்த்தைகள் வீட்டில் இருந்த அனைவருக்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கின்றன. பல நாட்களாக இருளில் மறைந்து கிடந்த உண்மை இப்போது வெளிப்படப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உருவாகிறது. இதே நேரத்தில் வீட்டில் இருந்த சிலரின் முகபாவனைகள் மட்டும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றன. குறிப்பாக ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் மிகவும் பதற்றத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்தில் பயமும் கவலையும் தெளிவாக தெரிகிறது. ராஜாங்கம் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுடைய மனதில் அச்சத்தை அதிகரிக்கிறது. இதை கவனித்த தாமரை, ஏன் இவர்கள் இருவரும் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறார்கள்? மற்றவர்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கும்பொழுது இவர்கள் மட்டும் ஏதோ மறைக்கிற மாதிரி தெரிகிறதே என்று சந்தேகப்படுகிறார்.
அருகில் இருந்தவர்கள் கூட அதையே கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் மற்றவர்களின் பார்வையில் சிக்கத் தொடங்குகிறது. உண்மையை மறைக்க முயற்சிக்கும் மனிதர்களின் பயம் இப்படித்தான் வெளிப்படும் என்று சிலர் மனதிற்குள் நினைக்கிறார்கள். தாமரையின் சந்தேகம் நாளுக்கு நாள் வலுப்பெறுகிறது. ஒருவேளை இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் இவர்கள்தான் இருக்கிறார்களோ? காரணமில்லாமல் யாரும் இவ்வளவு பயப்பட மாட்டார்கள். உண்மை வெளியில் வரப்போகிறது என்பதால்தான் இவர்களின் முகத்தில் இந்த அளவுக்கு பதட்டம் தெரிகிறது. தமிழ்செல்வி மீது பழி சுமத்தப்பட்ட சம்பவங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய திட்டம் இருக்கலாம் என்று அவர் யோசிக்கிறார். அந்த எண்ணத்தை அவர் மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்கிறார். இதை கேட்டவர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தாலும் அவர்களுடைய மனதிலும் அதே சந்தேகம் உருவாகிறது. இதுவரை சாதாரணமாக தோன்றிய பல சம்பவங்கள் இப்போது புதிதாக அர்த்தம் தர ஆரம்பிக்கின்றன. மறுபக்கம் தமிழ்செல்வி அனுபவித்த வேதனைகள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகின்றன என்ற நம்பிக்கை மெதுவாக உருவாகிறது. அவள் செய்ததாக கூறப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டும் பொய்யாக நிரூபிக்கப்படும் நாள் நெருங்கி வருகிறது. உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும் என்ற நம்பிக்கையை இந்த சம்பவங்கள் மேலும் வலுப்படுத்துகின்றன. ராஜாங்கம் மட்டுமல்ல,